10/9/2025 வெள்ளிக்கிழமை. சரியான ராகு காலம். ராகு காலத்தில் நான் இன்று ஒரு தகவலாக அம்மாவிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். அம்மா எனக்கு பதில் சொல்லணும். நான் மொத்தம் 5 கேள்வி அம்மாக்கிட்ட கேட்குறேன். ஒரு கேள்வி, ஒவ்வொரு நல்ல சீதாதேவி போல் பெண்கள் குடும்பத்தில் இருக்காங்களே, அவங்கள ஏன் சிரமம் கொடுக்குற? ஒன்று கணவன் சரியாக அமையலை, ஒன்று சம்பாதிக்கிறது இல்லை, இல்லைன்னா சம்பாதிக்கிற காசை குடிச்சிட்டு அழிச்சிடுறாங்க, 2 3 பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகளை ஒரு தாய் பெற்றெடுத்திருக்கா. அவெல்லாம் வெள்ளிக்கிழமையானா சிறப்பான பூஜை பண்ணுறா. வீட்டில் மந்திரங்கள், ஸ்லோகங்கள், சாமி பாட்டெல்லாம் பாடுறா. ஆனால் அவளுக்கு நீ கடுமையான சோதிக்கிற. சோதனைனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவள் பொண்ணு நல்லா அழகாக இருக்கா, லட்சணமாக இருக்கிறா. நான் நல்ல ராசி, நல்ல நட்சத்திரம். வரவங்க எல்லாம் பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை ஒத்துக்கவே மாட்டேன்றான். அதில் அவங்க குடும்பத்தில் பல போராட்டம், பல ஜோதிடர்கிட்ட போகிறாங்க. அவங்க இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை விரயம் பண்ணி பணத்தை பிடிங்கிடுறாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, அந்த மாதிரி ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல ஜாதகம் இருந்து எல்லா பொருத்தம் இருந்து மாப்பிள்ளையோ பொண்ணோ பிடிக்கலன்னு சொன்னால்னா அவள் 100% தோஷத்துக்கு உட்பட்டவளாக ஆகிவிடுவாள். ஒன்று பிறக்கிற போது ஒரு தோஷமாக இருக்கும், இல்லை அவள் பெரிய மனுஷாக ஆகிற போது தோஷமாக விடும். ஒன்று செவ்வாய் தோஷமாக இருக்கும், இல்லை என்றால் நாகதோஷமாக இருக்கும், இல்லைன்னா கிரக தோஷமாக இருக்கும், பிறப்பு தோஷமாக இருக்கும். ஆகவே இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவது உலகத்திலேயே ஞாயிற்றுக்கிழமை கிரிவல பாதையில் நிருதலிங்கம் அருகாமையில் அமைந்துள்ள நவலிங்கம் நவசக்தி வள்ளலார் சித்தர் பீடத்தில் சரியாக 4:30 to 6:30 ராகு கால பூஜையில் கட்டணம் கிடையாது, நன்கொடை வசூல் கிடையாது. 5 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு அற்புதமாக எல்லா தோஷம் நிவர்த்தி பண்ணி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இங்கே பூஜை செய்தீங்கன்னா 7 நாளில் உங்களுக்கு அந்த யோகத்தை அம்மா அமைச்சு கொடுப்பாள். ஒவ்வொருத்தரும் நல்ல ஒழுக்கமான குருவை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் அந்த குருவை வேண்டுகிற பொழுது அந்த தாயை உங்கள் வீட்டிலே நிறுத்தி வைத்து அழகு பார்ப்பார். இப்பொழுது இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அம்மனிடத்திலே கேள்வி கேட்டு பூஜைக்கு செல்லும்.